அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு அஞ்சா நெஞ்சம் கொள்வோம். உலகில் மனிதர்கள் பல வகையான ஏற்ற தாழ்வுகளுடன் வாழ்ந்து வருகின்றனர். குட்டை, நெட்டை, கருப்பு, சிவப்பு, ஏழை, பணக்காரன் போன்ற எண்ணற்ற ஏற்ற தாழ்வுகள் மனிதர்களுக்கிடையில் உள்ளன. ஒரு சிலர் எதற்கெடுத்தாலும் பயப்படுபவர்களாக, சிறு துரும்பை கண்டால் கூட பதறுபவர்களாக இருப்பார்கள். மறு சிலரோ எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை சட்டை செய்யாதவர்களாக இருப்பார்கள். இவ்வாறாக மனிதர்களில் எதையும் தைரியத்துடன் எதிர்கொள்பவர்கள் மற்றும் எதற்கெடுத்தாலும் பயப்படுபவர்கள் என இரு வகையினர் இருப்பதை நம்முடைய நடைமுறையில் காண்கின்றோம். மனிதர்களின் குறைபாடுகளில் முக்கியமானதும் களையப்பட வேண்டியதுமான அச்ச குணமே ஆகும். மனதில் பயம் இருப்பவர்களால் எந்த செயலிலும் முழு ஈடுபாடுடன் செயல்பட முடியாது. அவர்களால் எதிலும் வெற்றி பெற முடிவதில்லை. ஆகவே இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு தைரியத்தை அறிவுறுத்துகின்றது. பெரும் பாவம். இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு முஸ்லிமும் கோழையாக இருக்கக்கூடாது. தாம் களம் இறங்கும் எந்த ஒரு நல்ல செயலிலும் அஞ்சா நெஞ்சத்துடன் இறுதி வரை இருக்க வேண்டும் என்பதே முஸ்லிம்களுக்கு அது முன்வைக்கும் அறிவுரையாகும். எதற்கெடுத்தாலும் அஞ்சுவதை தவிர்த்து மன தைரியத்துடன் ஒவ்வொரு செயலையும் அணுக வேண்டும் என இஸ்லாம் வலியுறுத்துகிறது. கோழைத்தனத்தை வன்மையாக பழிக்கின்றது. எனவே தான் போர்க்காலத்தில் கோழைத்தனமாக புறமுதுகிட்டு பின்வாங்குவதை பெரும் பாவத்தில் ஒன்றாக நபிகளார் குறிப்பிடுகிறார்கள். அழித்தொழிக்கும் 7 பெரும் பாவங்களை தவிருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மக்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவை எவை என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதும், சூனியம் செய்வதும், நியாயமின்றி கொல்லப்படக்கூடாது என்று அல்லாஹ் புனிதப்படுத்தியுள்ள உயிரை கொல்வதும், வட்டி உண்பதும், அனாதைகளின் செல்வத்தை உண்பதும், போரின் போது புறமுதுகிட்டு ஓடுவதும், அப்பாவிகளான இறை நம்பிக்கை கொண்ட கற்புள்ள பெண்களின் மீது அவதூறு கூறுவதும் தான் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 2766. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.